ஓம் சாந்தி. பாப் தாதாவின் பாலனையும் பாதுகாப்பும் என்ற நேர்காணல் மூலமாக பிராமண குல பரிவாரத்தை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு உறுதியான மனம். உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு உறுதியான மனம் என்பது வேண்டும். உறுதியே வெற்றிக்கு ஆதாரம். Determination is the key for success என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சிகரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த பின் எண்ணங்கள் உயர்ந்தவையாக மாற வேண்டும். மனதின் எண்ணங்களே வாழ்வை நிர்ணயம் செய்கின்றன. திருக்குறளில் கூறியுள்ளார்கள், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், உள்ளத்தனையது உயர்வு என்று. எண்ணுவதை உயர்வாக எண்ணுவதும், எந்தளவு உயர்வான எண்ணங்களை கொண்டுள்ளாரோ அதன்படியே உயர்வு ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. குடும்பம் என்ற குறுகிய வட்டத்துக்குள் சுயநலத்துடன் போராடி கொண்டிருக்காமல் விரிவான பார்வையுடன் உலகத்தை நோக்க வேண்டும். செய்யப்படும் கற்பனைகள் கம்பீரமானதாக இருக்க வேண்டும். அவநம்பிக்கை என்ற குப்பைகளை அகற்றி மனதில் நம்பிக்கையை ஒளிப்பாய்ச்ச வேண்டும். உயர்வான எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் போது மனதில் உறுதி உண்டாகும். சாதனைகள் சாத்தியமாக மாறும். கலியுகம் என்ற முள் நிறைந்த காட்டினை மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதற்கு மனதில் உறுதி வேண்டும். முழு உலகமே முள்காடாக உள்ளது. மீண்டும் இந்த உலகத்தை மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்ற வேண்டியது மிக மிக உயர்வான செயலாகும். காமம் என்ற முள் ஆதி மத்திய அந்தம் துக்கத்தினை கொடுக்கின்றது. காமத்தினை முள் என்று புரியாமல் அதனை சுகம் என்று மாயின் மயக்கத்தில் போதையில் மூழ்கி உள்ளார்கள். பாலைவனத்தில் உள்ள ஒரு ஒட்டகம் முட்களை சாப்பிட்டு அது சுவையாக உள்ளது என்று எண்ணுமாம். ஆனால் உண்மையில் முள்ளில் எவ்விதமான சுவை இல்லை. ஒட்டகம் முட்களை சாப்பிடும் போது அதன் நாக்கில் இருந்து வரும் இரத்தத்தின் சுவையை புரியாமல் அது முட்களின் சுவை என்று ஒட்டகம் எண்ணுகின்றது. அதே போல்தான் காமத்தால் இன்பம் இல்லை, துன்பமே துன்பம். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே கடமைகளை செய்து கொண்டே காமம் என்ற விகாரத்தினை வெற்றி கொள்வதற்கான மன உறுதி சர்வசக்திமான் பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். ஆத்ம ஞானத்தின் நன்கு அனுபவம் செய்ய வேண்டும். ஆண் பெண் என்ற பேதம் மனதில் இருந்தால் பஞ்சும் நெருப்பும் பற்றி கொள்ளும். ஆதலால் இல்லறத்தில் இருந்து தூய்மையாக வாழ்வது அசம்பவம் என்று கூறி ரிஷி முனிகள் கூட துறவரம் மேற்கொண்டு காட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் சங்கமேக பிராமணர்கள் முடியாததை முடித்து காட்டக்கூடியவர்கள், சர்வ சக்திவானின் வரதானங்களை பெற்றவர்கள். ஆதலால் மன உறுதியாக இருந்து தூய்மையினை தாரணை செய்து வெற்றியின் சிகரத்தை அடைய வேண்டும். அதற்கு பாபா எளிய யுக்தி கூறியிருக்கின்றார். ஆத்மா ஆத்மா, சகோதர சகோதரன் என்ற பார்வையை தாரணை செய்ய வேண்டும். அப்போது தூய்மையான வாழ்க்கை எளிதாக அனுபவம் செய்யலாம். மனதின் உறுதிக்கு தூய எண்ணம், தூய வாழ்க்கை மிக மிக முக்கியமாகும். ஆத்மா என்ற பேட்டரி 84 பிறவிகள் என்ற காரில் பயணம் செய்ததால் 5000 வருட பயணம் செய்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டது. இப்பொழுது சர்வசக்திவான் பாபாவை நினைவு செய்வதால் மீண்டும் ஆத்மா என்ற பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். ஒரு பேட்டரி சார்ஜ் இல்லாத காரணத்தினால் மனம் புத்தி பலகீனமாக ஆகிவிட்டது.
பலகீனமான உடலில் எவ்வாறு வியாதிகள் தாக்குகின்றதோ அதைப்போல் மனம் புத்தி பலகீனமான காரணத்தினால் மனம் ஆனது வீணான எண்ணங்களால் அழைப்பாய்கின்றது. எண்ணங்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. அநேகர் மன அழுத்தத்தால் பல்வேறு துன்பங்களை அனுபவம் செய்கிறார்கள். புத்தி சரியான தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை. தவறுகள் என்று அறிந்தும் புரிந்தும் மீண்டும் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். பழக்கத்தை மாற்ற முடியவில்லை என்று புழம்புகின்றார்கள். காரணம், ஆத்மா என்ற பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டது. எவ்வாறு ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டால் அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் சீராக இருக்காது, அதனுடைய நிலைகள் மாறி இருக்கும். அந்த பேட்டரியை மீண்டும் மின் இணைப்போடு இணைத்து சார்ஜ் செய்யும் பொழுது, பேட்டரி சார்ஜ் ஆகும் பொழுது அதற்குள் உள்ள காம்பனன்ட்ஸ் சீராக இருக்கும். அதனை சார்ஜ் பேட்டரி என்று கூறப்படுகின்றது. பின்னர் அதனை நாம் பயன்படுத்துகின்றோம். அதே போல் ஆத்மா என்ற பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிய காரணத்தினால்தான் மனம் புத்தி சம்ஸ்காரம் மற்றும் ஐம்புலன்கள் யாவும் இணக்கமாக இல்லை, சீராக இல்லை. மனம் ஒன்று கூறுகின்றது, புத்தி வேறொன்று முடிவெடுக்கின்றது. பழைய சம்ஸ்காரம் அதன் ஆதிக்கத்தை செலுத்துகின்றது. ஐம்புலன்களிலும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பல்வேறு தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் பாபாவை ஏகாந்தமாக நினைவு செய்து ஆத்ம பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். அதற்கு மனம் புத்தி மற்றும் செயலில் சம்பூர்ண தூய்மையினை கடைபிடிக்க வேண்டும். மனதின் தூய்மை என்றால் மனதில் எவ்விதமான தீய எண்ணங்கள் எழுப்பக்கூடாது. தன்னை பற்றியோ பிறரை பற்றியோ எவ்விதமான அசுபமான எண்ணங்களை செய்யக்கூடாது. கடந்து முடிந்தவர்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்க கூடாது. பாபா கூறுகின்றார், மனம் புத்தி இரண்டும் கிளீன் அண்ட் கிளியராக வைத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக அவசியம். தூய மனம்தான் சர்வ சக்தி நிறைந்ததாக இருக்கும். தூய மனம்தான் சிரேஷ்டமான எண்ணங்களை எழுப்ப முடியும். தூய மனம்தான் சஞ்சலமற்று உறுதியான மனதாக இருக்கும். ஆகவே நம் மனதை அடிக்கடி நாம் சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டை சுத்தம் செய்கிறோம், உடலை சுத்தம் செய்கிறோம், சுற்றுப்புற சூழ்நிலைகளை சுத்தம் செய்கிறோம். அதே போல் தினம் தினம் மனதை சுத்தம் செய்ய வேண்டும். புத்தியை கிளியராக வைத்துக் கொள்ள வேண்டும். கிளியர் என்றால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் செய்யக்கூடாது. அதாவது புத்தியின் ஈர்ப்பு என்பது தேகத்தின் மீதோ வைபவங்கள் மீதோ உலகின் மீதோ இருக்கக்கூடாது. மனம் புத்தி தூய்மையாக சக்திசாலியாக இருந்தால் விகாரங்கள் என்ற சம்ஸ்காரங்களின் மீது வெற்றி அடைய முடியும். உறவுகளில் தூய்மை கடைபிடிப்பதால் மனோசக்தியானது அதிகமாகின்றது. ஆதலால் இன்றும் கலியுகத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் பிரம்மச்சரியம் என்ற விரதத்தை கடைபிடிக்கின்ற விதிமுறை வைத்திருக்கின்றார்கள். மகாத்மா காந்தியும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் போது அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார். பிரம்மச்சரியத்தின் மூலமாக மனதுக்கும் உடலுக்கும் சக்தியும் ஆரோக்கியமும் ஏற்படும். உறவு முறையில் தூய்மையை பின்பற்ற ஆத்ம ஸ்மிருதியில் இருப்பதற்கான ஞானம் கொடுத்திருக்கின்றார். நான் ஆத்மா,
மற்ற அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்ம எண்ணம் இருந்தால்தான் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே தூய்மையாக வாழ முடியும். பிராமண வாழ்க்கை எடுத்த முதல் நாளே நமக்கு ஆத்ம ஞானம் கிடைத்தது. ஆத்ம ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக, அதாவது மறுஜீவா ஜென்மம் என்பதனை எடுத்துள்ளோம். மனம் உறுதியடைய ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட் என்று சொல்லப்படுகின்றது. ஞானம் என்பது மனதிற்கான சத்தான உணவாகும். சத்தான உணவை சாப்பிட்டு அது ஜீரணம் செய்யும் பொழுது உடலுக்கு சக்தி கிடைக்கின்றது. அதேபோல் ஞானம் என்ற உணவை ஜீரணம் ஆகின்ற பொழுது மனம் உறுதி நிறைந்ததாக ஆகின்றது. சிலர் சத்தான உணவை சாப்பிட்டாலும் உடல் மிகவும் பலகீனமாகவே இருக்கும். காரணம், சாப்பிட்ட உணவு வாந்தி எடுத்து விடுகிறார்கள் அல்லது லூஸ் மோஷன் போய்விடுகின்றது. அதன் காரணத்தினால் அவர்களுக்கு சக்தி கிடைப்பதில்லை. காரணம், உடலில் ஏதோ வியாதி இருக்கின்ற காரணத்தினால் சத்தான உணவை உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல்தான் பாபா குழந்தைகளும் அவநம்பிக்கை என்ற வியாதி இருந்தால் சத்தான உணவை மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஞானத்தினை ஏற்றுக்கொண்டு ஜீரணம் செய்ய நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமாகும். நம்பிக்கை இருந்தால்தான் ஞானம் என்பது உள்ளே சென்று வேலை செய்யும். இல்லையெனில் அது ரிஜெக்ட் செய்துவிடும். நம் அனாதி குணங்களின் ஸ்வரூபமாக மாற வேண்டும். அப்பொழுது மனம் சக்திசாலியாக ஆகிவிடும். ஞானம், அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி இவைகள் ஆத்மாவுக்குள் நிறைத்து கொண்டால் மனம் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும். உலக மாற்றத்தின் மிக பெரிய காரியத்தில் பொறுப்புள்ள ஆத்மாக்கள் மனம் எத்தனை உறுதியாக இருக்க வேண்டும். கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த மாற்றம் நாம் செய்ய உள்ளோம். கலியுகம் என்ற முட்களான நரகத்தை சத்யுகம் என்ற மலர்கள் நிறைந்த சத்தோ பிரதானமான தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். 5 தத்துவங்களையும் தூய்மையாக ஆக்க வேண்டும் என்பது சாதாரண காரியம் அல்ல. தர்ம சபை, ராஜ்ய சபை, விஞ்ஞான சபை இவர்கள் தோல்வியைத்தான் அனுபவம் செய்கிறார்கள். இவ்வுலகத்தை நல்ல உலகமாக ஆக்க பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். ஆயினும் நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் இயற்கையின் சீற்றங்களும் தான் அதிகரித்து கொண்டுள்ளது. ஆகவே அவர்களுடைய திட்டங்கள் தோல்வியடைகின்றது. ஆயினும் அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். திட்டங்களை போடுகிறார்கள். அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பல கோடி செல்வத்தை செலவு செய்கிறார்கள். ஆக மனிதர்களின் திட்டம் வேறு, கடவுளின் திட்டம் வேறு. இறைவன் பிராமண குழந்தைகள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை வெற்றிகரமாக ஆக்கிக் கொண்டு உள்ளார். உலகத்தின் மகா விநாச நேரம் சமீபத்தில் நெருங்கிக் கொண்டே உள்ளது. ஆதலால் நாளுக்கு நாள் அசாந்தி அதிகமாகிக் கொண்டே உள்ளது. பாபாவின் காரியத்தினை சம்பன்னமாக ஆக்க சக யோகி சிரேஷ்ட யோகிகளால் தான் முடியும். சகஜ யோகியே ஈஸ்வரிய காரியத்தில் சகயோகம் செய்ய முடியும். மனம் உறுதி நிறைந்த குழந்தைகள் பாபாவின் வலதுகரமாக இருக்கிறார்கள். ரைட் ஹேண்ட் குழந்தைகளாக உள்ளார்கள். ரைட் ஹேண்ட் குழந்தைகள் தான் மிக மிக பெரிய காரியங்கள் செய்ய முடியும். வலது கரத்தில் தான் வலுவான பொருட்களை எடுக்க முடியும்.
அதேபோல் வலதுகரமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய பெரிய சேவைகளை செய்து பாபாவை பிரத்யக்ஷம் செய்வார்கள். இந்த சேவையில் மிகுந்த ஆர்வத்தோடு மூழ்கி இருப்பார்கள். வேறு எந்த விஷயங்களிலும் மனதில் சிதறல்கள் இருக்காது. பாபா மற்றும் சேவை என்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள். குஷியாக இருப்பதன் காரணத்தினால் ஒரு பொழுதும் சோம்பேறித்தனம், கலைப்பு என்பதே அனுபவம் ஆகாது. எத்தனை விதமான சோதனைகள், தடைகள், மாயின் எதிர்ப்பு வந்தாலும் மனதின் வலிமையால் அவைகளின் மீது வெற்றி அடைவார்கள். 63 பிறவிகளின் கணக்கு வழக்குகள் உள்ளதால் அவைகளை முடிக்கக்கூடிய தருணமாக இருக்கின்றது. ஆகவே அவசியம் டெஸ்ட் பேப்பர் என்பது வரும். டெஸ்ட் பேப்பரை கண்டு நாம் ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது. பாபா அதனை பேப்பர் டைகர் என்று கூறுகின்றார். குழந்தையாக இருந்தால்தான் பேப்பர் டைகரை பார்த்து பயப்படுவார்கள், அதாவது காகித பொழி என்று கூறுகின்றார். பரிபக்குவமான ஆத்மாக்கள் காகித பொழியை கண்டு பயப்பட மாட்டார்கள். அந்த மாயின் மீது வெற்றி அடைந்து காட்டுவார்கள். மனோசக்திகளை அடைய அமைதி என்பதும் மிக மிக அவசியமானது. மனம் உறுதியாக இருக்க மனதில் அமைதி இருக்க வேண்டும். பொறாமை, வெறுப்பு, குழப்பங்கள், விரோதமான மனப்பான்மைகள் இருக்கக்கூடாது. மனம் சீத்தளமாக இருக்க வேண்டும். சைலன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பவர் என்று கூறப்படுகின்றது. சயின்ஸையும் சைலன்ஸ் தான் வெற்றி பெறும் என்று பாபா கூறியுள்ளார். சைலன்ஸ் என்றால் வெளியில் அமைதி மட்டுமல்ல, மனம் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த அளவு மனதில் அமைதி இருக்குமோ அந்த அளவு மனம் உறுதியானதாக இருக்கும். மனதின் அமைதியை அனுபவம் செய்ய சாட்சியின் நிலையில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காட்சிகள் வந்தாலும் ஏன், என்ன என்ற கேள்விகளை போடாமல் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் சாட்சியாக அனைத்து காரியங்களையும் பார்ப்பார்கள். அனைத்தையும் மனோரஞ்சனாக அனுபவம் செய்வார்கள். போன கல்பத்தில் நடந்தவை தான் மீண்டும் நடைபெறுகின்றது என்ற எண்ணம் இருப்பதால் ஒரு பொழுதும் ஆச்சரியம் படமாட்டார்கள். ஆஹா ஆஹா என்று டிராமாவை கண்டு ரசிப்பார்கள். மகிழ்ச்சியில் சக்திசாலியாக இருப்பார்கள். மனம் ஆழ்ந்த அமைதியாகவே இருக்கும். பாபாவின் நினைவின் துணையால் இனிமையான அமைதியை அனுபவம் செய்வார்கள். கோபம், ஆவேசம் என்பதே இருக்காது. மனம் சீத்தளமாக இருப்பதால் கர்மேந்திரியங்களும் சீத்தளமாக இருக்கும். ஒவ்வொரு அங்கமும் குளிர்ந்ததாக இருக்கும். கோபம் காட்டுவது பலம் அல்ல, அமைதியில்தான் பலம் உள்ளது. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, சாந்தி கடலான தந்தையின் குழந்தை, சாந்தி தாமம் என்ற வீட்டைச் சேர்ந்த ஆத்மா என்ற ஸ்மிருதியில் இருந்தால் மனம் சாந்தியாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும். பாப் தாதாவின் உதவி பெற வேண்டும் என்றால் மனம் உறுதியாக இருக்க வேண்டும். தைரியமுள்ள குழந்தைகளுக்குத்தான் பாபாவின் உதவி கிடைக்கும். மன உறுதியை ஏன் இழந்து விடுகிறார்கள் என்றால், சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட மீண்டும் மீண்டும் மனதில் நினைத்து அது பெரியதாக ஆக்கி விடுகிறார்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், பெரிய பிரச்சனைகளை கூட குழந்தைகள் சிறியதாக ஆக்க வேண்டும். மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் ஏன், என்ன என்று கேள்விகளை கேட்கக்கூடாது. தைரியமான குழந்தைகள் கேள்விக்குறி போட மாட்டார்கள். இலக்கினை எவ்வாறு அடைவது என்றுதான் யோசிப்பார்கள்.
சர்வ சக்திவான் என்னுடன் இருக்கின்றார். ஆதலால் இந்த மலை போன்ற விஷயத்தை நான் பலமுறை கடந்துள்ளேன். இப்பொழுதும் கடந்து சென்று வெற்றி அடைவேன். எச்சமயத்தில் எந்த சக்தி தேவையோ அந்த சக்திகளை மனதால் ஆவகனம் செய்ய வேண்டும். ஸ்வமானத்தில் இருந்து ஆவகனம் செய்ய வேண்டும். சீட்டை விட்டுவிட்டு இறங்கி பின்னர் ஆவகனம் செய்தீர்கள் என்றால் சக்திகள் வராது. அதாவது தேக அபிமானத்தில் இருந்து சக்திகளை ஆவகனம் செய்தீர்கள் என்றால் அது உங்களிடம் வராது. ஆத்மா அபிமானியாக இருந்து சக்திகளை அழைக்க வேண்டும். சில நேரம் மற்றவர்களின் தோல்விகளை பார்த்து நாமும் அதுபோல் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து தைரியத்தை இழந்து விடுகிறார்கள். நாம் மற்றவர்களுடைய தோல்விகளை கண்டு அதில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தைரியத்தை இழப்பது போல் எண்ணக்கூடாது. நம்முடைய சக்திகளை நாம் ஒரு பொழுதும் வீணாக ஆக்கக்கூடாது. நமது சுய மரியாதை என்பது இழந்துவிடக்கூடாது. மன உறுதி இருந்தால்தான் சரியான தீர்மானம் என்பது எடுக்க முடியும். பிறர் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து பிறருக்காக தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைவரும் விரும்புவது போல் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. எது சரியானதோ, எது பாபாவின் ஸ்ரீமத்தோ அதைத்தான் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். உறுதியான மனம் உள்ளவர்கள்தான் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப, மனிதர்களுக்கு ஏற்ப நாம் முடிவுகளை எடுக்கக்கூடாது. எது சரியானது, எதை செய்தால் எனக்கும் நன்மை, அனைவருக்கும் நன்மையாக இருக்கும், அதைத்தான் செய்வேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். எந்த அளவு பாபாவிடம் உறுதிமொழிகளை கொடுக்கின்றோமோ அந்த அளவு மனம் உறுதியாக இருக்கும். ஆக நாம் பாபாவின் நெருக்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் நம்மில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பாபாவுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதாவது உறுதிமொழியை எடுக்க வேண்டும். நல்ல கர்மத்தினை நாளை செய்வோம், பின்னால் செய்வோம் என்று தள்ளி போடக்கூடாது. இப்பொழுதே செய்ய வேண்டும். உறுதியான மனம் உள்ளவர்கள் எப்பொழுதும் பிஸியாகவும் ஈஸியாகவும் இருப்பார்கள். காரணம், பலகீனங்களை பாப் தாதாவுக்கு கொடுத்து விடுவதால் சக்திசாலியாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களே நினைப்பார்கள், நல்ல செயல்களே செய்வார்கள். ஆதலால் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். மேலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அறிவு, ஆற்றல், கல்வி, செல்வம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்றிருப்பவர்களும் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு ஏற்ற விழிப்புணர்வு பெறவில்லை எனில் பயனில்லை. சின்ன சின்ன செயல்களில் கூட விழிப்புணர்வின்றி ஏமாற்றத்தை எதிர்கொள்வோர் பலர். அவர்கள் இன்னும் இருட்டறையில் இருக்கின்றார்கள் என்று பாபா கூறுகின்றார். வெளிச்சத்திற்கு வர வேண்டும். தன்னுள் உள்ள இருளை அகற்றிவிட மனமே காரணமாகும். தன்னுடைய மனமேதான் மனதை சீரானதாக ஆக்க முடியும். அதற்கு உறுதியான மனம் வேண்டும். நம்முடைய இருளை மற்றவர்களால் அகற்ற முடியாது. எந்த ஒரு பூட்டுக்கும் திறப்பதற்கு சாவி இருப்பது போல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்ற விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் அதை ஆதரிப்பவர்களை விட எதிர்ப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவன் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை கூறுகின்றேன். பலாப்பழத்தை அறுக்கும் பொழுது அதன் பசையிலிருந்து தப்புவதற்காக கைகளில் எண்ணெயை தேய்த்துக் கொள்வது போல் பிறரது ஏச்சுக்கள் பேச்சுக்களை கண்டு நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். நாம் மணல் குன்றுகளாக இருந்தால் சிதறி விடுவோம். மலைகளாகவும் மலை போன்று உறுதியுடனும் இருக்க வேண்டும். தனது கால்களை இழந்த போதும் செயற்கையான கால்களை கொண்டு பரதநாட்டியம் ஆட முடியும் என்று நிரூபித்த மயூரி சுதா சந்திரன் போல உறுதி வேண்டும். மன உறுதியானவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று ஔவையின் வாக்குப்படி முயற்சியே வெற்றியின் முதல் படியாகும். எவ்வாறு ஒரு முட்டைக்குள் உறங்கும் கோழி குஞ்சு வெளியில் வர வெப்பத்தை வேண்டுமானால் தாய் தரலாம். ஆனால் ஓட்டை உடைத்து கொண்டு குஞ்சு வெளியில் வர குஞ்சுதான் முயற்சி எடுக்க வேண்டும். அதுபோல் வாழ்க்கைக்கு வழிதான் பிறர் காட்டலாம். ஆனால் அதில் வெற்றி பெறுவதற்கு மன உறுதியும் முயற்சியும் அவசியம் தேவையாகும். உயரம் குறைந்தவன் போலீஸ் வேலைக்கு வேண்டுமானால் போக முடியாமல் போகலாம், தகுதி இல்லை என்று ரிஜெக்ட் செய்து விடலாம். ஆனால் போலீஸை கூட வேலை வாங்குகின்ற கலெக்டராக ஆக முடியும். கொஞ்சம் நிறம் குறைந்தவர்கள் உலக அழகியாக முடியாமல் போகலாம். ஆனால் அவர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவியாக ஆக முடியும். ஆக எந்த சூழ்நிலையிலும் மனம் விட்டு போகக்கூடாது. அதில் உள்ள மனம் உறுதியாகவே இருக்க வேண்டும். மனம் என்பது வைரம் போன்றதாக இருக்க வேண்டும். வைரம் எத்தனை உறுதியாக இருக்கின்றதோ அதுபோல் உங்களின் மனமும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வைரம் போல் ஜொலிக்கும் என்று பாபா கூறுகின்றார். இந்த வைர யுகத்தில் வைர வாழ்க்கையில் மனமும் வைரம் போல் இருக்க வேண்டும். அதற்கு எல்லையற்ற வைராக்கியம் என்பது வேண்டும். கஷ்டங்கள் வரும்பொழுது மட்டும் மனதில் வைராக்கியம் ஏற்படுவது, பின்னர் வைராக்கியம் குறைந்து விடுவது என்றவாறு இல்லாமல் சம்பூர்ண சம்பன்ன நிலை அடையும் வரை வைராக்கியம் இருக்க வேண்டும். பிரம்ம பாபாவின் வைராக்கியம் எல்லையற்றதாக இருந்தது. ஆதலால் ஒரு செகண்டில் அனைத்தையும் தியாகம் செய்தார். தியாகம் செய்ததை கூட நான் தியாகம் செய்துவிட்டேன் என்று ஒரு நொடி கூட அவர் நினைத்து பார்க்கவில்லை. அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தார். ஆதலால் அவரை யாராலும் அசைக்க முடியவில்லை. அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே அவர் சம்பன்ன ஃபரிஸ்தா நிலை அடைந்து அனைவருக்கும் முன் மாதிரியாக வழிகாட்டியாக உள்ளார். மன உறுதியாக உள்ளவர்கள் ஆடாத அசையாத நிலையில் பிரம்ம பாபாவை போல் இருப்பார்கள். பூமியே பிழந்தாலும் தூய்மை என்ற தர்மத்தினை கைவிடமாட்டோம் என்று உறுதியாக இருப்பார்கள். பாப் தாதாவுடன் இணைந்த ஸ்வரூபத்தில் இருப்பார்கள். உலகமே ஒரு புறத்தில் இருந்தாலும் இவர்கள் தனியாக மறுபுறத்தில் இருந்தாலும் பாபாவுடன் இருக்கின்றேன் என்ற தைரியத்தில் வெற்றியினை அடைவார்கள். பரீட்சைகள் அக்னி போன்றதாக இருந்தாலும் இவர்கள் மனதில் அசைவு என்பதே ஏற்படாது. செய்வோம், பார்ப்போம், மாறலாம் என்றெல்லாம் கூற மாட்டார்கள். செய்து காட்டியே தீருவோம் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருப்பார்கள். பிரச்சனைகளை கண்டு பயப்பட மாட்டார்கள். தன்னுடைய தர்மத்தில் நிலைத்திருப்பார்கள். இப்பொழுது பரமாத்மாவின் காரியத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதில் மன உறுதியான ஆத்மாக்கள் சாக்கு போக்கு என்பது கூற மாட்டார்கள். பரமாத்மாவின் காரியத்திற்காக என்ன சமிக்கை கிடைக்கின்றதோ
அதை உடனே நடைமுறையில் கொண்டு வருவார்கள். அதன் மூலம் மற்றவர்களுக்கும் நல்ல தூண்டுதல்களை கொடுப்பார்கள். சிரேஷ்ட கர்மத்தில் சதா ஹாஞ்சி, அதாவது சரி என்று கூறுவார்கள். சொல்லும் செயலும் சமமாக இருக்கும். சொல்வதை விட செய்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருப்பார்கள். ஆதலால் சங்கம யுகத்தில் மன உறுதி என்பது மிக மிக அவசியமானது. மன உறுதிக்கு தூய்மையான வாழ்க்கை வேண்டும். எண்ணம், சொல், செயல் சீராக இருக்க வேண்டும். புத்தியின் தொடர்பு ஒரு பாபாவிடம் இருக்க வேண்டும். மனம், புத்தி கிளீன் அண்ட் கிளியராக இருக்க வேண்டும். எந்த ஒரு முடிவும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டும். அவர்களே மன உறுதி நிறைந்த ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.